2 நாட்கள் முன்பு பார்த்தீங்கன்னா கூட, சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர்பி தியாகராஜன் அவர்கள் வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்றாரு. போன ஆட்சியில, அதாவது அவர் குறிப்பிடுறது எடப்பாடியார் ஆட்சியில, அதிமுக ஆட்சியில, அன்னைக்கு வந்து திமுக எம்எல்ஏவா இருந்தாரு அவர் பிடிஆர். அன்னைக்கு வந்து இந்த இந்த மாரி பிரச்சனைகள் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட கோவிச்சுட்டு கூட அவர் வெளியேற மாரி காட்சிகள ஊடகத்தில பார்க்கிறோம். இது வந்து எடப்பாடியாருடைய சிறப்பான ஆட்சிக்கு கிடைத்த பாராட்டு பத்திரமாகவே பார்க்கிறோம். இதே பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில என்ன சொன்னாரு? நெருக்கி 30,000 கோடிக்கான பணங்கள அவங்க வந்து லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள். அதை எப்படி வந்து அதை மறைப்பது என்று அந்த திமுக குடும்பம் பேசிக் கொண்டிருக்கின்றது என்று அவருடைய மனசாட்சி பேசுனது எல்லாமே வெளிய நம்ம எல்லாம் கேட்டோம். நெறைய யூடியூப்கள்ல நம்ம வாட்ஸ்அப் இதுகள்ல எல்லாம் இத நம்ம பார்த்தோம். இன்னொரு புறம் அமைச்சர் மூர்த்தி அவர்கள், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். அவர் தான் இப்ப பவர்ஃபுல்லான அமைச்சர் அப்படின்றாங்க. ஏன்னா, அவர் இதில தான் வந்து லஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதாம் ஆளுங்கட்சிக்கு. அதிகமான வருமானத்தை அரசுக்கு பெற்றுத் தருகிறது என்று சொல்றது வந்து, அதிகமான லஞ்சம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அவர் 10% இது மூர்த்தின்னு கூட மக்கள் அழைக்கிறார்கள். சாமானிய மக்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் தான் முக்கியம். அந்த உறைவிடம் வீடு கட்டுவதற்கு ஒரு 1/4 சென்ட், 1 சென்ட் இடம் வாங்கணும்னா கூட இன்னைக்கு லஞ்சத்தை அழுது துளைக்க வேண்டியது இருக்குன்னு சாமானிய மக்கள் அழுது புலம்புகிறார்கள்.